Hi, this is Kyle Kantor. நான் உங்கள் கையில் இன்னைக்கு saree draping வீடியோ தான் பார்க்க போகிறோம். Ryan Little. ஃபஸ்ட்டு நம்ம முந்தி எடுத்து முந்தியில் இந்த மாதிரி சொங்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சொங்கோட மடிப்பு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஆப்போசிட் சைடில் கொஞ்சமாக மட்டும் திருப்பி போட்ட மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் எடுத்தோன்னா ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் சைஸு கலவை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற ப்ளீட்ஸ் வந்து அந்த எடுத்த சைஸை விட குட்டி குட்டியாக எடுக்கணும். அதை விட சின்ன சைஸில் எடுத்தோன்னா நம்மளுக்கு ப்ளீட்ஸும் வரும், அதே சமயம் நம்மளுக்கு அசிங்கமாகவும் சைடு போஸ் அடிக்காது. ஷோல்டர் ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் எடுத்த ப்ளீட்ஸ்க்கு கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு பின் பண்ணி ஸ்டார்டிங்கில் மடித்து விட்டதை எடுத்து விடணும். அதுக்கப்புறம் நம்ம பின் பண்ணதை எடுத்து நம்ம ஷோல்டரில் லாக் பண்ணிவிட்டு நம்ம செல்ஃபாகவே ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். டோர்ஸில் போட்டும் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளோட ஷோல்டரில் போட்டே நம்ம நார்மலாகவே ப்ளீட்ஸ் எடுக்கலாம். ஷோல்டரில் லாக் பண்ணி நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியும். ஸோ லாக் பண்ணி தான் ப்ளீட்ஸ் எடுக்க முடியும். ஷோல்டர் ப்ளீட்ஸ் எடுத்ததும் அது எவ்வளோ லென்த்து விடணும் அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. நம்மளோட முட்டிக்கு கீழே காஃப் ஏரியா இருக்குல்ல, கெண்டைக்கால், அது வரைக்கும் லென்த் வச்சா போதும் சாரீஸ்க்கு. இப்போ ஷோல்டர் ப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ண அப்புறம் இப்போ சென்டர் ப்ளீட் வருவோம். சென்டர் ப்ளீட் வந்து நான் லெஃப்ட் சைடுலேருந்து நான் எடுக்கிறதுனால குட்டி குட்டி ப்ளீட்டாக ஸ்டார்டிங்கில் எடுக்கிறேன். நீங்கள் ரைட் சைடுலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளீட் நீங்கள் ரொம்ப பெருசாக எடுக்கணும். நான் இப்போ லெஃப்ட் சைடு எடுக்கிறதுனால லெஃப்ட் சைடுலேருந்து வர ப்ளீட்ஸ் எல்லாமே குட்டியாக எடுத்துகிட்ருக்கேன். கடைசியாக எடுக்க போகிற ப்ளீட்ஸ் மட்டும் நான் பெருசாக எடுப்பேன். ஏன் இப்படி பெருசாக எடுக்க சொல்கிறேன்னா, எல்லா ப்ளீட்ஸும் ஒரே சைஸில் எடுத்தோன்னா நம்ம சென்டரில் இன்சர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக மேலே இருக்க ப்ளீட் மட்டும் நம்மளுக்கு சைடில் க்ராஸ் ஆகி போகிற மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட் ப்ளீட்டுக்கு உள்ள கேப்பே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு ப்ளீட் மட்டும் நம்ம பெருசாக எடுக்கணும். நான் லெஃப்ட் சைடு எடுத்ததுனால கடைசியாக எடுத்துருக்கிற ப்ளீட் மட்டும் பெருசாக விடுறேன். ஏன்னா நான் இன்சர்ட் பண்ணும்போது நான் கடைசியாக பெருசாக எடுத்த ப்ளீட் வந்து ஃபஸ்ட்டாக மேலே தான் வரும். நீங்கள் ரைட் சைடுலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளீட்டே வந்து பெருசாக எடுக்கணும். இப்போ நான் அந்த பெருசாக எடுத்த ப்ளீட்டை வந்து குட்டி குட்டியாக எடுத்த ப்ளீட்டோட ஸ்டார்டிங் அந்த கார்னரில் வந்து நான் வச்சு எல்லாத்தையும் ஈவனாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி வைக்கிறேன். இப்போ வந்து நான் பெருசாக எடுத்த ப்ளீட்டோட கிளாத் உள் சைடு போயிடும், உள் சைடு வந்து அதிகமாக வந்துடும். இப்படி இருக்கும்போது நீங்கள் சொருகினீங்கன்னா இப்படி இருக்கும்போது நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ப்ளீட்டுக்கு உள் சைடு வந்து கிளாத் நிறையா இருக்கும். ஸோ சைடில் வந்து கிராஸ் ஆகி போகாது, ஃபஸ்ட் ப்ளீட்டுக்கு கேப் நிறையாவே இருக்கும். நீங்கள் நார்மலாக எல்லா ப்ளீட்ஸும் ஒரே மாதிரி எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளீட்டுக்கு இந்த மாதிரி கேப் வராது, சைடு கிராஸ் ஆகி போகும். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் பின் பண்ணி இன்சர்ட் பண்ணிங்கன்னா சைடில் போகாது. சென்டர் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணி பின் பண்ண அப்புறம் நம்ம பின் பண்ண ப்ளீட்ஸை வந்து அப்படியே கீழே வெட்டணும். ஷோல்டர் ப்ளீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம கீழே பின் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பின் பண்ண இடத்துலேருந்து நம்ம லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு ஹிப் ப்ளீட்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ அதையும் டைட்டாக செக்யூர் பண்ணிக்கணும். செக்யூர் பண்ணிவிட்டு சென்டர் ப்ளீட்டை வந்து இன்சர்ட் பண்ணணும். சென்டர் ப்ளீட் வந்து நம்ம பெல்லி பட்டனுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணால் தான் உங்களோட ப்ளீட்ஸ் வந்து சென்டரில் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து கீழே வரைக்கும் சேம் க்ராஸ் ஆகி போகாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும் ப்ளீட்ஸு. அதுக்கு வந்து நீங்கள் சென்டர் ப்ளீட் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ளீட் மட்டும் பெருசாக எடுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.